வணக்கம். என் பேர் சி.ஏ. குமார் சீதாராமன். நிறைய கொஷின்ஸ் இந்த அகாடமிக் இயர் டயத்துல வருது. அதாவது நான் சிஏ படிக்கலாமா? சிஏ படிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? +2ல எந்த குரூப் எடுத்திருக்கணும்? எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும்? சிஏ படிக்கிறதுக்கு ஏதாவது காலேஜ் போகணுமா? அது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸா? படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா? எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வருது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வருது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரிலீஸிங் திஸ் நவ். ஸோ சிஏ ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் டெஸ்டினேஷன். சிஏ படிக்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு சிஏஸை வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ சிஏ ரிலேட்டடா நம்ம இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி எந்த கோர்ஸ் படிச்சிருந்தா சிஏ படிக்கலாம் அப்படின்னு நார்மலா கேட்குற கொஸ்டின். ஸோ +1 +2 படிச்சுட்டு இருக்கிற போதே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சிஏ படிக்கலாம். ஸோ அவங்க எந்த குரூப் படித்தாலும் சயின்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், ஜியாகிரஃபியாக இருக்கலாம், எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, they can enroll for சிஏ. 10வது முடிச்சதுக்கு அப்புறமா சிஏ இன்ஸ்டிடியூட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு +1 +2 படிக்கிற அந்த 2 இயர்ஸ் டைம்ல அவங்க சிஏக்கு படிக்கலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சிஏ படிக்கிறதுக்கு வழக்கமா ஒரு 3ல இருந்து 4 வருஷம் டைம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 3ல இருந்து 4 வருஷம் டைம் அப்படிங்கிறதுல ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு 9 மாசம் டைம் இந்த மாதிரி +1 +2 படிக்கிற போதே என்ரோல் பண்ணி படிக்கிறதுனால அவங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் +2 முடிச்சு ஒரு 3 இயர்ஸ் to 3.5 இயர்ஸ்ல ஒருத்தர் முழுசாவே ஆடிட்டர் அப்படின்னு ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு 100% பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ +1 +2 படிக்கிற போது எந்த குரூப்பை செலக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த குரூப் படிக்கலாம், இந்த சிஏ படிக்கலாம். அண்ட் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சிஏ இன்ஸ்டியூட்டே ஒரு மெட்டீரியல் வீட்டுக்கே அனுப்பும். அந்த மெட்டீரியல்ல சப்ஜெக்ட்ஸோட என்டையர் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த லெவலுக்கு என்னென்ன தெரியணுமோ அந்த என்டையர் கண்டென்ட்டும் சிஏவோட மெட்டீரியல்லையே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபர்தரா வெளியில இருந்து ஏதாவது புக்கை வாங்கி படிக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கான்னு கேட்டா அதுவுமே இருக்காது. ஸோ +1 +2 முடிச்சு கரெக்டா +2 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச கையோட சிஏ எக்ஸாமுக்கு அவங்க தயாராகி எக்ஸாம் எழுதலாம். ஸோ மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் நார்மலா அப்படின்னு சொன்னா, மே மாதம் நடக்கக்கூடிய சிஏ எக்ஸாம்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இயர்ஸ் டைம்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம், இன்கேஸ் அவங்க காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களோட +2 படிக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா சிஏ படிக்கிறதுனால அவங்களுக்கு கூட அடிஷ்னலா ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. பட் தே வில் நோ சம் நியூ சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத தவிர அடிஷ்னலா they will not be able to see any benefits. இப்போ வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா வருது அப்படின்னா, சயின்ஸ் படிச்சிருந்தா நான் சிஏ படிக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டா சிஏ படிக்கலாம். எந்த ஒரு குரூப் படிச்சிருந்தாலும் படிக்கலாம். எங்ககிட்டயே வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே கம் ஃப்ரம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஆல்சோ. ஸோ நீங்க ஜுவாலஜி படிச்சிருக்கலாம், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது படிச்சிருந்தாலும் யூ கேன் ஸ்டடி சிஏ ஃபவுண்டேஷன். சரி, இப்போ இது ஏதாவது ஒரு காலேஜில் போய் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அடுத்தது வருது. இதை காலேஜில் போய் படிக்கணுங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது.
ஸோ முழுக்க முழுக்க இது செல்ஃபா படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். நாமளே வீட்டில் இருந்த மாதிரியே உட்காந்து இந்த கோர்ஸை ஒரு முழுக்க 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 படிக்கலாம். மொத்தமா 4 பேப்பர் இருக்கு. அந்த 4 பேப்பர்ல 2 பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப், 2 பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் டைப். மொத்தம் ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கிற 4 பேப்பருமே ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர்ஸ் தான். ஸோ நான் சொல்ற ஈஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு நிஜமாவே ஈஸி தானா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எஸ். சிஏ படிக்கிறதுக்கு ஒரு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஆர் ஈவன் பிலோ ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலே போதும். யார் வேணா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இருந்துட்டா போதும். அதை தவிர வேற எதுவுமே தேவை கிடையாது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பண்றதுனால வேற என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்று லைஃப் லாங் செட்டில் ஆகுதுங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில 130 கோடி மக்களுக்கு நடுவுல நம்பர் ஆஃப் ப்ராக்டிசிங் சிஏஸ் அப்படின்னு இருக்கிறது 1,30,000 பேர் தான். அந்த 1,30,000 பேர் தான் அப்படிங்கிற ரேஷியோவை பேஸ் பண்ணி சொன்னா, ஒரு 1,00,000 பேருக்கு ஒரு ப்ராக்டிசிங் சிஏ தான் அவைலபிளா இருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த ரேஷியோ சொல்ல வர்ற விஷயம் நமக்கு. அதனால ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல வேற என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தா, ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த கோர்ஸ்ல உங்களை படின்னு சொல்லி ரெகுலேட் பண்றதுங்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு காலேஜுக்குள்ள போனா ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த கோர்ஸ்ல இதுக்குள்ள இருக்காது. அப்போ என்ன தேவை அப்படின்னா, முழுக்க முழுக்க செல்ஃப் டிசிப்ளின் ஆர் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தேவைப்படும். அந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்ததுன்னா, ஈவன் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிற போது, நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், இல்லை நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன், நான் ஸ்டேட் போர்டில் படித்தேன், நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், இது எதுவுமே ரெலவெண்ட்டே கிடையாது. ஸோ நீங்க சிஏ இன்ஸ்டிடியூட் தர்ற மெட்டீரியல் நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியமா இருக்கும். அந்த மெட்டீரியலை நீங்க சின்சியரா ஒழுங்கா படிச்சு அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி, அதுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஃபண்டமெண்டல் கான்செப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதெல்லாம் நீங்க அட்டைன் பண்ணியிருந்தால், உங்களோட +2 வரைக்கும் படிச்சிருந்த அந்த ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், எந்த கரிக்குலம்ல படிச்சிருக்கேன், எந்த மீடியம்ல படித்தேன், எதுவுமே சிஏ இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிஏ இன்ஸ்டியூட் தரக்கூடிய மெட்டீரியல்ல நம்ம தரவா படிச்சிருந்தால் போதுமானது. வேற இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இதை காலேஜ் போயிட்டே இதை படிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காலேஜ் போயிட்டே படிக்கிறது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் வியூ. டெஃபினட்டா நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதுக்கு உண்டான ப்ராப்பர் வெயிட் அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம ஃபுல் டைமா படிச்சாதான் இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். நான் பிகாமும் பண்ணுவேன், சைட்ல சிஏவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் நம்ம 2 கோர்ஸுக்குமே பண்ண முடியாம போய் நம்ம பிகாமுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாக கட்டியிருப்போம். அதனால ஒரு டைம்ல பிகாம் ஃபுல்லா முடிப்போம், அதுக்கப்புறமா சிஏ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தள்ளப்படுறாங்க. ஸோ அதுக்கு பெட்டர்
சிஏ மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை மெயின் ஸ்ட்ரீமா எடுத்து படிச்சுட்டு கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க யூ கேன் ஆல்வேஸ் டூ பிகாம் அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றது அப்படிங்கிறது எனி டே பெட்டர். ஸோ இந்த கோர்ஸ் ரிலேட்டடா வேற சில சந்தேகங்கள் வழக்கமா வர்றது என்ன அப்படின்னா, இதை முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஒரு சிஏ முடிச்ச சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட டிமாண்ட் இஸ் தேர். நம்பர் ஆஃப் சிஏஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு வெரி நைஸ் பேக்கேஜ்ல நல்ல சேலரியில 21 வயசு 22 வயசுல ஜாயின் பண்ணி ஒரு மினிமமா ஒரு 6 லேக் சேலரி பர் ஆனம், ஒரு 6 லட்சம் ரூபாய்லாம் ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு. எந்த ஊர்ல இருந்தாலும் தே கேன் ஏர்ன் திஸ் மச் மணி பேர் மினிமம். இதே நம்ம மெட்ரோ சிட்டிஸ் பத்தி நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய சேலரி ஸ்ட்ரக்சரே வேற. ஸோ இப்போ டெல்லியோ பாம்பேயோ அந்த மாதிரி இருக்கிற போது அங்க இருக்கக்கூடிய சிஏ முடிச்ச ஃப்ரெஷர்ஸோட பேக்கேஜ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாதான் இந்த மாதிரி சம்பளத்தை பத்தி யோசிக்கணும். சார் நான் வேலைக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நானே முதலாளியா இருக்கணும், நானே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கீழே ஒரு ஆஃபீஸை வச்சு அதுக்கு கீழே ஸ்டாஃபை வச்சு நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்கை இஸ் த லிமிட். அவங்க எத்தனை நேரம் ஒர்க் பண்றாங்களோ அத்தனை அளவுக்கு தே கேன் ஏர்ன் மணி. ஸோ ப்ராக்டிஸ்க்குள்ள ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ப்ராக்டிஸ் இஸ் ரியலி கிவிங் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்கம் டேக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஜிஎஸ்டியில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கம்பெனிஸ் ஆக்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹெச்எம்இ ரிலேட்டடா கன்சல்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இல்லை கிளாஸ் எடுக்கலாம், ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ ப்ராக்டிஸ் ஒரு இட்ஸ் அ ஹியூஜ் ஏரியா, பொட்டன்ஷியல் ஏரியா ஃபார் மேக்கிங் மணி அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த கோர்ஸ் படிக்கிற வரைக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட லைஃப்பும் தலைகீழாக மாறும். அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் மாறும், அவங்களோட வீடுகள் மாறும், அவங்களோட கார் மாறும், வண்டிகள் மாறும். ஸோ சொசைட்டி கிவ்ஸ் எனார்மஸ் ரெஸ்பெக்ட். ஒரு பெரிய ரெஸ்பெக்டை ஒவ்வொரு சிஏவும் சொசைட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் கெட்டிங் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா சிஏ இன்ஸ்டிடியூட் இன்னும் ரொம்ப போற்றத்தக்க ஒரு இன்ஸ்டிடியூட்டா அது தன்னைத்தானே வழிநடத்திக்கிறது கூட ஒரு ரீசன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சைட்ல இருந்து இல்லைன்னா பேரண்ட்ஸோட சைட்ல இருந்து இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, சார் சில பேர்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க கம்ப்ளீட்டே பண்ணல, ஸோ இது ரொம்ப டஃப்பான கோர்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த காமன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இது டெஃபினட்டா கஷ்டமான கோர்ஸ் கிடையாது. என்னென்ன விஷயத்தை எப்படி பண்ணணுமோ அந்தந்த மாதிரி இதை நம்ம அணுகினோம் அப்படின்னு சொன்னா இதுல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றது சொல்லி வச்சு அடிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே அவங்க பண்றதுதான் பாதி பேருக்கு மேல ஃபெயில் ஆகிறவங்களுக்கு ஒரு காரணமா இருக்கு. மேஜர் ரீசன் என்னன்னா, எப்படி படிக்கணும்னு தெரியாது, எப்படி பரீட்சை எழுதணுங்கிறது தெரியாது, அவங்களோட டைமை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்க மாடல் எக்ஸாம் எழுதாம போயிருக்கலாம், கிளாஸ் அட்டன் பண்ணாம போயிருக்கலாம், இல்லைன்னா ஆர்டிகிள்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு 3 இயர்ஸ் முக்கியமான விஷயம் அதை அட்டன் பண்ணாம போயிருக்கலாம், டம்மி ஆர்டிகிள்ஸ் மாதிரி எதையாவது போட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இதைத்தான் பண்ணணும், இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரா ஒரு மைண்ட் செட்டோட உள்ள போகும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு அப்படிங்கிறது எக்ஸாம் ஓரியன்டா
நம்ம டைரக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது. தென் பாஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம தனியா ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது ஸ்பெஷலா கோச்சிங் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா, இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஓரியன்டா ஓன் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். பட் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நமக்கு சில சில பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் புரியும், சில பேருக்கு அவங்களே படிச்சுக்கிட்டாலே புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ஒவ்வொருத்தரை பொறுத்து தான் இருக்கே தவிர ஒரு ஜெனரலா இதுதான் கிளாஸ் போனாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா கரெக்ட் கிடையாது. சில பேர் கிளாஸ் போய் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க, சில பேர் கிளாஸே போகாம படிச்சு பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அதனால கிளாஸ் போனாதான் பாஸ் பண்ண முடியும், கிளாஸ் போகலன்னா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது ரொம்பவே தப்பான அணுகுமுறை. ஸோ கற்றலில் கேட்டல் நன்று அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லும்போது, எனிடே கிளாஸ் அட்டன் பண்ணினா சில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கிறத விட அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை தவிர, கிளாஸ் அட்டன் பண்ணினா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொன்னா அது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அண்ட் நம்ம கிளாஸ் எங்க போறோம், யார் சொல்லித்தராங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் குவாலிஃபை ஆகி வெளியில வந்திருக்காங்க, அவங்களோட ஃபேக்கல்டிஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜ், இது எல்லாமே ரியலி கவுண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பேரை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா ரொம்ப டவுட்டு தான். நம்ம கிளாஸ் போறது அப்படிங்கிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கிளாஸ்க்கு போறோம், அங்க போறதுனால நமக்கு சப்ஜெக்ட் தெரியறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இது செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறக்காம எப்பயுமே இருக்கணும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் நீங்க போய் அட்டன் பண்ணக்கூடிய கிளாஸ்ல நிவர்த்தி ஆகுதா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது, அந்த டவுட்டை உங்களால கிளாஸ்ல கேட்க முடியறதா, உங்க டவுட் அங்க கிளாஸ்ல கேட்டு கிளாரிஃபை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்சல்யூட்லி ஃபைன், ப்ளீஸ் கோ ஹெட். இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏகப்பட்ட பேர் இருக்கிற கிளாஸ் ரூம் நாங்க டவுட்டே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சின்சியர் அட்வைஸ், ப்ளீஸ் திங்க் ஓவர். அந்த மாதிரி இடத்துல போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பேர் பெருசா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எங்கேயும் போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட் அந்த இடத்துல கிளாரிஃபை ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த கோர்ஸ்ல இன்னொரு நார்மலா கேட்கக்கூடிய டவுட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைட், சார் என் பசங்க வந்து விளையாட்டு பசங்களா இருக்காங்க, தேர் ஆல்வேஸ் வித் மொபைல், ரொம்ப விளையாட்டுத்தனத்தோட இருக்கான், இவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்களா, இவங்க படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டவுட் வரும். they asked this doubt, they asked this question with us. ஸோ இதுல பேரண்ட்ஸுக்கு சொல்றதும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதும் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களோ, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களோ, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ, வாட் எவர் யூ டூ ஆர் யூ பிளே கேம்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ டூ இட். எண்ட் ஆஃப் த டே நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை பேஸ் பண்ணி நீங்க ஆடிட்டர் ஆகி உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால நீங்க ஆடிட்டர் ஆக போறீங்க, அதனால நீங்க ஆடிட்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்திங்கிற மாதிரி தான் அந்த ஒரு வேலையை செய்யுங்க. அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா டோன்ட் டூ தட் ஆக்டிவிட்டி. சார் நான் யூடியூப் தான் பார்க்குறேன், ஆனால் யூடியூப்ல கிளாஸ் தான் சார் பார்க்குறேன், அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் தான் நான் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூடியூப் பார்க்கறது தப்பே கிடையாது. ஆனா அதே யூடியூப்ல நான் வேற ஏதோ கண்டென்ட் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த யூடியூப் இஸ் நாட் கோயிங் டு சேவ் யூ இன் எனி மேனர் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும்,
நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் டுவர்ட்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இஸ் இட் கோயிங் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி கேளுங்க. ஆன்சர் எஸ்னு வந்தால் கண்டினியூ, இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் இட் அண்ட் கோ டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ். ஸோ வித் திஸ் ஐ திங்க் நிறைய கொஸ்டின்ஸை ஐ ஹேண்டில் இன் திஸ் வீடியோ நவ். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் கிவ் மீ அ கால். என்னோட நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இட் இஸ் தேர். ப்ளீஸ் கிவ் அஸ் அ கால். வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எனி டைம். ஃபீல் ஃப்ரீ, give me a call or send a voice note. I will give you a call back as soon as possible, normally within 24 hours. So wish you all a very bright, beautiful future. உங்க அத்தனை பேரையுமே நான் சிஏவா பார்க்க விரும்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.